திரு மதன் பாபு அவர்கள் எங்களது அப்பாவுடைய சொந்த சகோதரன் மதுரமித்திரன் என் சுப்பிரமணியன் சொல்லிட்டு அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர். மிகவும் ஒரு ஆர்த்தடாக்ஸ் குடும்பமா இருந்தவர்ல பொதுவாகவே எங்க குடும்பங்கள்ல நடிக்கிறதுங்கிறது அனுப்ப மாட்டாங்க. இருந்தாலும் அப்படின்னா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தார். இன்னும் சொல்ல போனா அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கு திரையுலகத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஏஆர் ரகுமான் போன்றவர்களோ அவர்கிட்ட கீழே வேலை பார்த்தவங்கிறது அவரே ஒத்துக்கொண்ட ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாம அப்படின்னா எங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி. திரு மதன் பாபு அவர்களுடைய வீட்டுல கூப்பிடுற பேர் என்னன்னா கிட்டு அலைஸ் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு அவங்கள கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு எங்க குடும்பத்துல எங்க பெரியப்பா மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மதுரமித்திரன்கிற அந்த பத்திரிகையோட ஆசிரியராக இருந்தாரு. பல்வேறு வழக்குகள்ல ஜெயிலுக்கு போய் அவர் சுதந்திர போராட்ட தியாகியா இருந்தாலும் கூட அந்த சுதந்திர போராட்ட தியாகிக்குண்டான பென்ஷனை எதையுமே அவர் வாங்கினது கிடையாது. அதே மாதிரி எங்க அப்பாவும் அப்படின்னா லால்பல் சாஸ்திரியோட சான்ஸ்கிரிட் படித்தவர். இருந்தாலும் அப்படின்னா அவங்க யாருமே அந்த சுதந்திர போராட்டம்ங்கிறது உங்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு அமைப்பை தவிர அதை பயன்படுத்திட்டு அப்படின்னா அதுக்காக நாம பென்ஷன் வாங்குறது அதை பயன்படுத்திக் கொள்வது என்பது எங்க குடும்பத்துல யாருமே விரும்பாது. அந்த வகையில அப்படின்னா திரு மதன் பாபு அவர்களும் சரி, மதன் பாபு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. அவங்க அவருடைய இன்னொரு தம்பி பேரு பாபு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு மியூசிக்கல் ட்ரிப் வச்சு மிகவும் ரொம்ப பிரபலமா இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படின்னா மெல்ல மெல்ல திரு பாலச்சந்தர் அவர்கள் மூலமா அப்படின்னா உங்களுக்கு ஒரு வகையில பார்க்க போனா திரு பாலச்சந்தர் கூட எங்களுக்கு உறவினரா வருவார் உங்களுக்கு. அப்ப அவர் மூலமா சில நடிப்புக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவரு சினிமால நகைச்சுவை உலகத்துல மிகவும் சிறப்பா செயல்பட்டு நல்ல பிரபலமா இருந்தார். ஆனா எந்த காலகட்டத்திலே நாங்க அண்ணன் தம்பிகளோட ஒரு ஈகோ பார்க்காம எல்லாரும் சமமாக உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எளிமையா இருந்தவர் எங்களுடைய சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி என்ற மதன் பாபு அவர்கள். இன்றைக்கு அவர் பல்வேறு வகையிலையும் இங்க ராமேஸ்வரத்தோட நல்ல தொடர்பு இருந்தவர்களுக்கு ராமேஸ்வரத்துல ஒரு தினம் ரோட்டரி சங்கத்துடைய விழால கலந்துக்கிறதுக்கு நான் கூப்பிட்டு இருந்தேன். அப்ப அந்த சமயத்துல அப்படின்னா பொதுவா திரைப்பட நடிகர்களோ எல்லாருமே ஒரு பெரிய அமௌண்ட வாங்கிட்டு தான் வருவாங்க. ஆனா என்னோட சகோதரன் கூப்பிடக்கூடிய இந்த நிகழ்ச்சி, அதனால இதுக்கு நான் ஒண்ணுமே பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மிகவும் சிறப்பு செஞ்ச ஒரு சகோதரன் இன்றைக்கு எங்களை விட்டு பிரிந்திருக்கார். அது உண்மையிலேயே மிகவும் வருத்தமான விஷயம். அது மட்டும் இல்லாம எப்பவுமே அப்படின்னா நகைச்சுவையாக எல்லாரையும் சிரிக்க வைத்த அவர் அப்படின்னா இன்றைக்கு எங்களை எல்லாம் அணுக வைத்து விட்டு சென்று இருக்கிறார் என்பது இந்த காலத்துடைய கட்டாயம். ஆனாலும் கூட இதை தாங்கக்கூடிய சக்தி என்பது அந்த குடும்பத்தில் உள்ள யாருக்கும் நிச்சயமான குறைவா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் சிரித்த முகத்தோட இருந்த ஒருத்தரை அப்படின்னா இன்றைக்கு இழந்திருக்கிறோம் என்பது அப்படின்னா எங்களுக்கு மட்டுமில்ல, சினிமாவில் நகைச்சுவையை போற்றக்கூடிய அத்தனை பேருக்கும் இழப்பு என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அப்படின்னா அவர் இது ஒரு ஆக்சிடென்ட், விபத்துன்னு சொல்ல முடியும் உங்களுக்கு. ஒரு இதுல இவர் மியூசிக் டைரக்டர் போயிட்டு வந்த பொழுது அவரை கூப்பிட்டு நீங்க நடிக்கிறீங்களான்னு கேட்ட போது முதல்ல தங்கியிருக்காரு. ஆனா இவருக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த சூழ்நிலைக்கு இவர் பொருத்தமா இருந்தாரு. அவருடைய நடிப்பு இயல்பா இருந்ததுனால எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. அதனால முதல்ல எங்களுடைய பெரியப்பா இதுக்கு அனுமதி கொடுக்கல. இருந்தாலும் அவருடைய
உணர்வை பார்க்கணும், அவரோட உணர்ச்சிகள் வந்து அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குங்கிறதுனால கலந்து கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுமதி கொடுத்தாரு. அதுக்கு பின்னாடிதான் வந்து அவர் வந்து நல்ல ஒரு நகைச்சுவை மட்டும் கிடையாது, நல்ல ஒரு கருத்துக்களையும் சொல்லக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார் உங்களுக்கு. அதாவது அவர் வந்து நீங்க வந்து வெளியில அவ்வளவு நகைச்சுவை நடிகர், ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமான சீரியஸால அவருடைய சில சமயங்கள்ல அவர் கோபத்தை வந்தோம்னா நாமளால தாங்க முடியாது, அந்த அளவுக்கு கோபப்படுவார். ஆனா அந்த கோபத்திற்கு வந்து ஒரு காரணம் இருக்கும், அதான் அவர்கிட்ட உள்ள இது. அதனாலதான் வந்தோம்னா அவர் வந்து பல பேரை சிரிக்க வச்ச அவர் வந்து பல்வேறு இன்னங்களை தாங்கிட்டு மிகவும் கஷ்டப்பட்டு வந்து முன்னேறல ஒரு நல்ல ஒரு நடிகராகவும் நல்ல ஒரு குடும்ப தலைவனாகவும் இருந்தவர்களுக்கு அவரோட முயற்சியினாலதான் வந்து என்னுடைய சகோதரோட மகள் மகள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு பாடகராகவும் நல்ல ஒரு மியூசிக் டைரக்டராகவும் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க.